சேலத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சின்னமம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இளங்கோ சத்யா தம்பதியரின் 4 வயது மகள் அருணா கடந்த சில நாட்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீட்டிற்கு திரும்பியுள்ளார். இந்நிலையில் மீண்டும் காய்ச்சல் வரவே சேலம் அரசு மருத்துவமனையில் நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்டார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமிக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பதை கண்டறிந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி சிறுமி அருணா நேற்று இரவு பரிதாபமாக உயிரிழந்தார். ஏற்கனவே அந்த பகுதியில் பலர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் காய்ச்சல் பரவ அப்பகுதியில் நிலவும் சுகாதார சீர்கேடும் ஒரு காரணம் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். டிச்சு தண்ணி போகிறதில்லண்ணா, கொசு நிறைய இருக்குது. பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனேண்ணா, ஊசி போட்டாங்க. நல்லா இருந்தான்னு கூட்டிகிட்டு வந்தேண்ணா. நேற்று சீக்காய்ச்சி தூக்கிட்டு போனதுக்கு டெங்கு காய்ச்சல்னு சொன்னாங்கண்ணா. காய்ச்சல் மூளைக்கு ஏறிக்கிட்டான், காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்கண்ணா. 7 குழந்தைகள் அரசு மாகாண குமாரமலம் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்ட 7 குழந்தைகளில் இன்றைக்கி ஒரு குழந்தை இன்றைக்கி நடப்பணமாக கூட இல்லாமல் உயிரிழந்து இருக்கிறது. இதுக்கு காரணம் மாநகராட்சியுடைய மெத்தனப்போக்கு காரணம் தான் இந்த குழந்தையுடைய உயிரை பறிகொண்டு இருக்கிறது. யாரும் சாக்கடை குப்பை வரத்தில் சாக்கடை எடுக்கிறதுல 2வது பசங்க எங்களுக்கு ரொம்ப அந்த தண்ணி கலந்து வருது. சாக்கடை தண்ணியும் நல்ல தண்ணி கலந்து வரதுனால குடிக்கிறதுனால இப்போ ஒரு வாரமாக எனக்கு காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்குது. நான் போய் டெங்கு காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்குது. நான் ஊசி போட்டுக்கிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து தொடர்ந்து 2 பிள்ளைங்களுக்குமே இப்போ காய்ச்சல். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வசித்து வருபவர் சுரேஷ். இவரது மகன் வினோத் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த 1 மாத காலமாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறி தென்பட்டதால் தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரசியலில் ஈடுபட விரும்புவதை உணர்த்தும் வகையில் கவிதை எழுதியுள்ள நடிகர் கமல்ஹாசன் அதில் முடிவெடுத்தால் யார் முதல்வர் என தெரிவித்துள்ளார். தமிழக ஆட்சியாளர்கள் ஊழல் மலிந்துவிட்டதாக சமீபத்தில் கமல்ஹாசன் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு அதிமுக அமைச்சர்கள் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். அமைச்சர்களின் கருத்துக்கு மு.க. ஸ்டாலின் உட்பட எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலரும் அதிருப்தி வெளியிட்டு கமல்ஹாசனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தனர். இந்நிலையில் தான் அரசியலில் ஈடுபட விரும்புவதை சூசகமாக உணர்த்தும் வகையிலான கவிதையை கமல்ஹாசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த கவிதை புரியாதவருக்கு ஆங்கில பத்திரிகைகளில் செய்தி வரும் என்றும் கமல்ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். கமல்ஹாசனின் இந்த கவிதை அரசியலில் ஈடுபட அவர் விரும்புவதை உணர்த்துவது உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் மழையின்றி மலைப்பூண்டு கருகி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் பிரதான பயிராக மலைப்பூண்டு இருந்து வருகிறது. மருத்துவ குணம் அதிகம் நிறைந்த மலைப்பூண்டிற்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலும் அதிக தேவை இருந்து வருகிறது. கடந்த ஆண்டு மழை பொய்த்ததால் மலைப்பூண்டு விவசாயிகள் கடும் நஷ்டத்தினை சந்தித்தனர். இந்த ஆண்டு ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை துவங்கியதை அடுத்து மன்னவனூர், கும்பூர், கீழணவயல், கவுஞ்சி உள்ளிட்ட மேல்மலை பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பெரும் அளவில் மலைப்பூண்டு நடவு செய்துள்ளனர். எனினும் தற்போது போதிய மழை பெய்யாததால் மலைப்பூண்டு செடிகள் கருக துவங்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர். கடந்த ஆண்டு நிலவிய கடும் வறட்சிக்கு இதுவரையில் அரசு தரப்பில் எந்த நிவாரணமும் வழங்கப்படாத நிலையில் இந்த ஆண்டு மழையின்றி மலைப்பூண்டு செடிகள் கருக துவங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் அதிவேகமாக இருசக்கர வாகனம் ஓட்டிச் சென்றதில் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் 3 இருசக்கர வாகனங்களில் கல்லூரி மாணவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வடபழனி நோக்கி நேற்று இரவு சென்றுள்ளனர். அப்போது ஒருவரை ஒருவர் முந்த முயன்ற போது எதிர்பார்த்த விதமாக எதிரே வந்த காரின் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் கல்லூரி மாணவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 2 பேர் பலத்த காயங்களுடன் ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து பாண்டிபஜார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் விபத்தில் உயிரிழந்த மாணவர் ரங்கராஜபுரத்தைச் சேர்ந்த நவதேஜா என்பது தெரியவந்தது. கேரள மாநில அருவியில் தமிழக சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து முற்றிலும் குறைந்து வறண்டு போய் உள்ளன. இதனால் குற்றாலத்தில் சீசனை நம்பி குளிக்க வரும் சுற்றுலா பயணிகள் தண்ணீர் இல்லாததை கண்டு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள ஆரியங்காவு பகுதியில் உள்ள பாலருவியில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் அங்கு சீசன் களை கட்ட துவங்கியுள்ளது. இதனையடுத்து அங்கு தமிழக சுற்றுலா பயணிகள் அதிக அளவு படையெடுத்து வருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு போக்குவரத்து, மருத்துவ வசதி உட்பட அடிப்படை வசதிகளை கேரள அரசு செய்து தரவில்லை என சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டினர்.
பால் அருவின்னு சொல்லிட்டு ஒரு அருவிக்கு வந்தோம். அந்த அருவி பார்த்தீங்கன்னா முன்னாடி வண்டி எல்லாத்தையும் மேலே விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வண்டியும் விடுறதில்ல. கும்பலான கும்பல் நிற்கிது, தமிழ்நாட்டு கும்பல். ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டி ரெண்டு ஷட்டில் விட்டுருக்காங்க. அந்த 2 ஷட்டில் மட்டும்தான் போகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 மணி காலையில் வந்து நாங்கள் 6 மணி நேரமாக இங்கே இருக்கோம். சமைச்சிட்டு கொண்டு வந்து எல்லாமே கெட்டு போச்சு. எப்போ குளிச்சு நாங்கள் எப்போ சாப்பிடுவோம் எங்களுக்கு இன்னும் தெரியல சார். டோக்கன் வந்து அவங்க வந்து இஷ்யூ பண்ணது ஜாஸ்தி. பட் வந்து ரொம்ப நேரம் வந்து சீட்டட் வந்து அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. எப்படி வந்து அதை ஆல்டர்னேட் பண்ணிட்டு எவ்வளோ மக்களை வந்து விட முடியும் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். மாங்காடு அருகே வாடகைக்கு வீடு தர மருத்துவரின் வீட்டை பெண்கள் அடித்து நொறுக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த மாங்காடு அருகே கோவூர் சாரதா நகரில் வசித்து வருபவர் சுரேஷ் ராஜன். இவரது வீட்டின் கீழ்ப்பகுதியை வாடகைக்கு விட்டுள்ள நிலையில் மேல் பகுதியையும் வாடகைக்கு விட முடிவு செய்திருந்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு தம்பதியினர் சுரேஷ் ராஜனை அணுகி மசாஜ் சென்டர் அமைக்க மேல் பகுதியை வாடகைக்கு தருமாறு கேட்டுள்ளனர். அப்போது அவர்கள் பேச்சு மற்றும் நடவடிக்கை சரியில்லாததால் வீட்டை வாடகைக்கு அளிக்க முடியாது என்று கூறியுள்ளார். இந்நிலையில் சுரேஷ் ராஜனிடம் இது தொடர்பாக அந்த தம்பதியினருடன் 2 பெண்கள் இணைந்து நேற்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அந்த கும்பல் அவரது வீட்டின் கதவுகளை கல்வீசி தாக்கினர். பின்னர் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த சுரேஷ் ராஜனை கார் கண்ணாடியும் அவர்கள் அடித்து நொறுக்கினர். இது குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்தும் யாரும் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என கூறப்படுகிறது. கூடலூர் அருகே தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானை கூட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி, சேரம்பாடு, எலியஸ்கடை, காப்பிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளன. இந்நிலையில் கொளப்பள்ளி அரசு தேயிலை தோட்ட குடியிருப்பு அருகே யானை கூட்டம் முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பகல் நேரங்களில் தேயிலை தோட்டங்களை ஒட்டிய சிறிய வனப்பகுதியில் முகாமிடும் காட்டு யானைகள் இரவு நேரங்களில் குடியிருப்பு அருகே வருவதோடு விவசாய பயிர்களையும் சேதப்படுத்தி வருகின்றன. எனவே யானை கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிகள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தற்காப்பு கலையை பாதுகாக்க வலியுறுத்தி மாணவர்கள் நடத்திய சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்கள் வெகுவாக கவர்ந்தது. தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்க வலியுறுத்தி குன்னூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் தற்காப்பு கலைகளை வெளிப்படுத்தும் விதமாக சிலம்பாட்டம், நெருப்பு வளையத்திற்குள் புகுந்து சாகசம் செய்வது, 10ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் 100 தேங்காய்கள் மற்றும் பாட்டில்களை தலையில் உடைப்பது உள்ளிட்ட பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளில் பள்ளி மாணவர்கள் ஈடுபட்டனர். மேலும் மாணவர்கள் தங்கள் மீது இருசக்கர வாகனங்களை ஏற்றி சாகசம் புரிந்தது பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. கொடநாடு காவலாளி கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட உதயகுமார், சதீசன், தீபு உள்ளிட்ட 5 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய நீலகிரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா தங்கியிருந்த கொடநாடு பங்களாவில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி கொள்ளை முயற்சி நடைபெற்றது. அப்போது அங்கு பணியில் இருந்த ஓம் பகதூர் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு சம்பந்தமாக 11 பேர் மீது நீலகிரி மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் விபத்தில் உயிரிழந்தார். மற்றொரு முக்கிய குற்றவாளியான சயான் விபத்தில் சிக்கி கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர்களுடன் தொடர்புடைய 9 பேர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கொடநாடு காவலாளி ஓம் பகதூர் கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள உதயகுமார், சதீசன், தீபு, மனோஜ், குட்டி ஆகிய 5 பேருக்கும் கேரள மாநிலத்தில் நடைபெற்ற பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களில் தொடர்பு இருப்பதால் இவர்கள் 5 பேரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய நீலகிரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கதிராமங்கலத்திலிருந்து ONGC நிறுவனம் வெளியேற வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வரும் 21ஆம் தேதி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மக்கள் சேவை இயக்கத்தினர் அறிவித்துள்ளனர். இதுகுறித்து கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த இயக்கத்தின் தலைவர் சண்முக சுந்தரம், கதிராமங்கலத்திலிருந்து ONGC வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 21ஆம் தேதி நடைபெறும் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தினை புறக்கணித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தார். முன்னதாக கதிராமங்கலம் மக்களுக்கு ஆதரவளிக்க சென்றபோது சண்முக சுந்தரத்தை கும்பகோணத்தில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த குழந்தை தொழிலாளர்கள் 6 பேரை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். மதுரை ராமேஸ்வரம் ரோட்டில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியை ஆந்திராவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது. இதில் பயன்படுத்தப்படும் சிலாப்புகளை தயாரிக்கும் பணியில் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த குழந்தை தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக ஆபரேஷன் முஸ்கான் பிரிவு காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது.
இதனை அடுத்து குழந்தைகள் நல அலுவலருடன் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அங்கு பணியில் 18 வயதிற்கு கீழ் இருந்த உத்தரப்பிரதேசம், ஒடிசா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 6 சிறுவர்களை மீட்டு காரைக்குடியில் உள்ள குழந்தைகள் நல மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக ஆசிரியர் கூட்டணி, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் உட்பட 63 இயக்கங்களை ஒன்றிணைத்த ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மற்றும் அரசு பணியாளர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி சென்னை கோட்டையை நோக்கி பேரணி நடத்தப் போவதாகவும் ஜாக்டோ ஜி அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி விதைப்பந்து தயாரிப்பில் சமூக நல அமைப்பினருடன் இணைந்து பெரம்பலூர் பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி மாணவ மாணவியர் ஈடுபட்டனர். பெரம்பலூர் பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியின் முன்னாள் மாணவரும் புதிய பயணம் சமூக நல அமைப்பைச் சேர்ந்த கண்ணன் விதைப்பந்து தயாரிப்பு பணி குறித்து மாணவ மாணவியருக்கு செய்முறை விளக்கம் அளித்தார். அதன்படி கல்லூரி மாணவ மாணவியர் பல குழுக்களாக பிரிந்து வேம்பு, நாவல், ஈச்சம்பர விதைகள் என 3000க்கும் மேற்பட்ட விதைப்பந்துகளை தயாரித்தனர். இந்த பயிற்சியின் போது விதைப்பந்துகளை எவ்வாறு, எப்போது தரிசு மற்றும் காலி நிலங்களில் எரிவது என்று விளக்கியும் இந்த பந்துகளில் 60 முதல் 70% வரை முளைத்து மரமாக்கும் என்று எடுத்துரைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரசு பெண் மருத்துவரின் பையை பறித்து சென்று ஓடிய முதியவரை விரட்டி பிடித்து வனத்துறையினர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கொடைக்கானல் வன அலுவலராக பணிபுரிந்து வருபவர் முருகன். இவரது மனைவி உமா அங்குள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். மருத்துவமனையில் இருந்தபோது அவரது கைப்பையை அங்கே வந்த முதியவர் புஷ்பராஜ் என்பவர் பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவலிருந்து வந்த வனத்துறை ஊழியர்கள் முதியவரை கண்டறிந்து குண்டுக்கட்டாக தூக்கி கொடைக்கானல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி அருகே போலி டிக்கெட் சர்வர் மூலம் ரயில் டிக்கெட் அச்சிடப்பட்டு பயணிகளிடம் விற்பனை செய்த நபரை ரயில்வே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். கன்னியாகுமரி அருகே ஒற்றையால் விளை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜகோபால். இவர் கன்னியாகுமரியில் கடந்த 4 ஆண்டுகளாக தனியார் டிராவல்ஸ் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் போலி டிக்கெட் சர்வர் ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளிடம் போலி ரயில் டிக்கெட் விற்பனை செய்து வருவதாக சிறப்பு ரயில்வே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அவரை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ராஜகோபாலை திருவனந்தபுரம் சிறப்பு ரயில்வே லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று கைது செய்தனர். அத்துடன் போலி டிக்கெட் தயாரிக்க பயன்படுத்திய கணினி உபகரணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். வேலூர் அருகே சுடுகாட்டில் இளைஞர் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 10 பேர் சரணடைந்தனர். வேலூர் மாவட்டம் சலவன்பேட்டை சுடுகாட்டில் கடந்த 14ஆம் தேதி ஆட்டோ ஓட்டுநர் கோட்டீஸ்வரன் என்பவர் கழுத்து அறுத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக வேலூர் மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 10 பேர் நீதிபதி முன்னிலையில் சரணடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் அனைவரையும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து வேலூர் மத்திய சிறைக்கு கொண்டு சென்று காவல்துறையினர் அவர்களை சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இரத்த காயங்களுடன் கத்தியால் சரமாரியாக குத்தப்பட்ட நிலையில் கல்லூரி மாணவியின் சடலம் கண்டறியப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆரணி அடுத்த நுருக்கம்பாறை அருகே இரத்த காயங்களுடன் கத்தியால் சரமாரியாக குத்தப்பட்ட நிலையில் இளம்பெண் ஒருவரின் சடலம் இருப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் உடனே காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஆரணி அடுத்த மலையம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் என்பவரது மகள் மோனிகா என்பது தெரியவந்தது. இவர் காட்பாடியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்ததும் தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூரை அடுத்த கடப்பாக்கத்தில் உள்ள துர்க்கையம்மன் கோவிலில் ஆடி கூழ்வார்த்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவிலின் 21ஆம் ஆண்டு ஆடி பால்சாகி அளிக்கும் விழா நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனையடுத்து துர்க்கையம்மனுக்கு அபிஷேகம் செய்ய 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்து சிறப்பு பாலாபிஷேகம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மஞ்சள் காப்பு, அபிஷேகம், சந்தன காப்பு அலங்காரங்கள் அம்மனுக்கு செய்யப்பட்டன. இதற்கிடையே அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் பக்தர்கள் கரகம் எடுத்தும் அழகு குத்திக் கொண்டும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் பட்டு வளர்ச்சித்துறை வழங்கும் இலவச எரிபொருட்கள் தரமற்றதாக உள்ளது என கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தமிழக பட்டு வளர்ச்சித்துறையின் கீழ் பட்டுப்புழு வளர்க்க துறை சார்பில் ப்ளீச்சிங் பவுடர் உள்ளிட்ட இடுபொருட்கள் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவில் உள்ள ஆயக்குடி, பாலசமுத்திரப்பட்டி, தொப்பம்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இவர்களுக்கு வழங்கப்படும் இடுபொருட்களில் ப்ளீச்சிங் பவுடர் தரமற்றதாகவும் காலாவதியானதாக உள்ளதாகவும் கூறி அவற்றை திரும்ப ஒப்படைத்தும் தரையில் கொட்டியும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு நகராட்சி ஊழியர்கள் சீல் வைத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. குன்னூர் பகுதியில் கட்டப்படும் கட்டடங்களுக்கு பல்வேறு விதிமுறைகள் உள்ளன. எனினும் பல்வேறு இடங்களில் இதனை மீறி கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் நடைபாதை ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டு கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் விதிமீறிய கட்டடங்களை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் உதவியுடன் நகராட்சி ஊழியர்கள் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு சீல் வைத்ததுடன் நகரின் பல்வேறு பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். நகராட்சி சார்பில் பொதுமக்களுக்கு முறையாக நோட்டீஸ் வழங்காமல் அதிகாரிகள் இடித்ததாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் களக்காட்டில் மழை வேண்டி ஏராளமான பெண்கள் அம்மனுக்கு விரதம் இருந்து முளைப்பாரி எடுத்து ஊர்வலம் சென்று வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் களக்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளாக மழை பெய்ததால் கடும் வறட்சி நிலவுகிறது. இந்நிலையில் களக்காட்டில் உள்ள முப்பிடாதி அம்மன் கோவில் ஆடி மாத கொடை விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 2வது நாளான நேற்று மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் நடத்தினர். விரதம் இருந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கோவிலில் இருந்து முளைப்பாரி எடுத்து முக்கிய வீதிகளில் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர். முன்னதாக பெண்கள் முளைப்பாரியை சுற்றி வந்து கும்மி அடித்து வழிபட்டனர். நள்ளிரவில் அம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி உலா வந்தார். இத்துடன் வைகரை செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.